டியர் ஃபாலோவர்ஸ், நேற்றைய தினம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலே சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறவிருந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான இறுதி கட்ட வரைவுகள் தயாரிக்கப்பட்டு கையெழுத்தாகின்ற சமயத்தில் இஸ்ரேல் லெபனான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல்களை தொடுத்திருந்தது. லெபனானுடைய தலைநகரம் பெய்ரூட் மற்றும் இதர பகுதிகளை நோக்கி கடுமையான விமான தாக்குதல்களை மேற்கொண்டதன் விளைவாக ஈரானுடைய தரப்பினால் இந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருந்தது. காரணம், இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் தொடர்பான யுத்த நிறுத்த உடன்படிக்கையில் லெபனானும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை ஈரானுடைய முதல் விதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இருந்தும் திட்டமிட்டபடி இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. பொதுவாக இந்த இறுதிக்கட்ட வரைவு கையெழுத்தாக போகின்ற தினமும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீபினால் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான யுத்த நிறுத்தம் 60 நாட்களுக்கும் மேற்பட்ட யுத்த நிறுத்தம் முதலில் கடைபிடிக்கப்படும் என்றும் அதற்கான ஒப்பந்த கையெழுத்திடும் நிகழ்வு வருகின்ற 19ஆம் திகதி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இடம்பெறும் என்ற ஒரு விடயத்தை அவர் நேற்றைய தினம் ட்விட்டரில் வெளியிட்டிருக்கின்றார். தனது சோசியல் மீடியாக்களிலும் அவற்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விடயத்தை கத்தாரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. வருகின்ற 19ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்வு ஜெனீவாவில் இடம்பெறப் போகின்றது என்றும் இந்த நிகழ்வில் லெபனானும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயத்தையும் நாம் இங்கு தெரியப்படுத்த வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியதன் பிற்பாடு உலக எரிசக்தி பொருட்கள் குருடோயிலுடைய விலை மிகவும் வெகுவாக குறைக்கப்படும் என்ற விடயத்தை சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் ஹார்மூஸும் முற்றுமுழுதாக போக்குவரத்திற்காக திறக்கப்படும், எந்தவித கட்டணங்களும் ஈரானினால் அறவிடப்படாமல் என்ற ஒரு விடயமும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.